ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி பொண்ணு இருப்பா. அவளுக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். ரோஸ் எங்கே பார்த்தாலும் வாங்கி தலையில் வச்சுப்பா. ஒரு நாள் ரோஸ் செடியை நாமளே வளர்த்துனா என்ன அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு ஆசை வரும். ஆசை வந்ததுமே அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா அம்மா எனக்கு ஒரு ரோஸ் செடி வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பா. அவங்க அம்மாவும் சரி வாங்கித்தரேன், ஆனால் அது பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போய் ஒரு ரோஸ் செடியை வாங்குவாங்க. வாங்கினதுக்கப்புறமா அந்த பொண்ணு டெய்லி அந்த ரோஸ் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டே வருவாள். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த ரோஸ் செடியில் முள்ளும் இருக்கும், ரோஜாவும் வந்திருக்கும். அந்த முள்ளை பார்த்ததுமே, அச்சோ ரோஸ் செடியில் முள் இருக்குமா, நம்ம அந்த ரோஜாவை பறிக்கும்போது அந்த முள் நம்மளை குத்திடுமே, அதனால் எனக்கு இந்த ரோஜா செடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுறதே நிறுத்திடுவா. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த ரோஜா செடி வாடி இருக்கும். அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, ரோஜா செடியில் எப்போவுமே முள் இருக்கும், அந்த முள்ளையும் தாண்டி ஒரு அழகான ரோஜா இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நாம் ஏற்றுக்கிட்டு அதை நல்லதாக மாற்றிக்கிட்டோன்னா அந்த ரோஜா செடி மாதிரி நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ.